حي على الصلاة. இது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கபரு. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதமான வரலாறு. அல்லாஹ்வோட சோதனை எப்படி வரும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து தான் காட்டலாம். பெரிய செல்வந்தன வரலாறுல எழுதுறாங்க. பெரிய பெரிய பண்ணைகள், மாட்டு பண்ணை வச்சிருப்பான், அதில் 7000 மாடு இருக்குமா. குதிரை பண்ணையில் 5000 குதிரை, ஆட்டு பண்ணையில் லட்சக்கணக்கான ஆடுகள், இப்படி பெரிய பெரிய பண்ணைகள் வச்சு பண்ணையாராக பெரிய செல்வந்தராக இருந்தவங்க. பிள்ளைகள், இவங்களுக்கு மக்கள் செல்வமும் நிறைய அல்லாஹ் கொடுத்துருந்தான். இவங்களுடைய மனைவி பேர் வந்து ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரஹ்மா இவங்க யார் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேத்தி. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாங்கல்ல, அழகான நபி. அவங்க வரலாறு இன்ஷா அல்லாஹ் நம்ம பலஸ்தீனில் இதில் பார்ப்போம், ஹெப்ரோனில் பார்ப்போம். அவங்க கபர் சியாரத் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய பேத்தி தான் ரஹ்மா. அவங்களும் இவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூறுறதுல, அல்லாஹ் திக்ரு செய்யறதுல, அல்லாஹ் சுக்ர் செய்யறதுல ரொம்ப பெர்ஃபெக்டானவங்க நபி. அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப எளிமையான நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தடவை ஷைத்தான் வர்றான் அல்லாஹ்ட்ட வந்து கேட்குறான், அல்லாவே எவ்வளோ பெரிய சிறந்த நல்லடியாக இருந்தாலும் என்னால் ஈஸியாக வழி எடுக்க முடியும், ஏதாவது ஒரு விஷயம் வழி எடுத்துருவேன் அப்படின்னு அல்லாட்ட சவால் விடுவான். அல்லாஹ் சொன்னால் எந்த அடியான தான் வழி எடுத்துருவான், யாராக தான் சரி, என்கிட்ட அதுக்குன்னு ஆயுதங்கள் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளாக தான் சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவேன், க்ளீனாக வழி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னால், ஷைத்தானுடைய இந்த திமிரை அடக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொன்னால், முடிஞ்சால் என்னுடைய இந்த அடியார் பெரிய பண்ணையார், ரொம்ப எளிமையான வாழ்க்கை, எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவ்வளோ இபாதத்து தொழுகை. நீ கொஞ்சம் பணம் வந்துடா மனசை என்ன ஆட்டம் போடுறான், கொஞ்சம் பணம் வந்துட்டா என்ன ஆட்டம் போடுறான், திமிர் வந்துடுது, ஆணம் வந்துடுது, என் பணம் தான் எல்லாம் அப்படின்னு நினைப்பு வந்துடுது, என் பணத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அல்லது பணத்துக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பணம் கிடச்சா போதும் அப்படிலாம் நினைக்கிற உலகம் இது. அப்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காட்டி என்ன பண்ணால், முடிஞ்சால் இவர் வழிகெடு அப்படின்றான் ஷைத்தான்ட்ட. பார்க்கலாம் அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை வந்தான் ஷைத்தான். வந்து ஒரே நாளில் அவங்களுடைய அத்தனை சொத்துலும் தீப்பிடிச்சிருக்குது. ஆயிரக்கணக்கான மாடுகள், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான குதிரைகள், லட்சக்கணக்கான ஆடு எல்லாம் ஒரே நேரத்தில் அழிஞ்சு போயிடுது. நீங்கள் நம்ம பார்க்குறோம்ல, நம்மளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ராகத்தாக சந்தோஷமாக வச்சுருக்கான், நம்ம அல்லாஹ் சுக்ர் செய்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி காசாவில் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தவன் இந்த வருஷம் என்ன பண்ணுறான், கட்டியந்துட்டீங்க. பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் 500 பேர் 1000 பேருக்கு வேலை கொடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன பண்ணுறான், எல்லாம் அழிஞ்சு குண்டு போட்டு அழிஞ்சு கட்டியந்துட்டிக்கிறான். அதே மாதிரி இது முஸ்லீம் மட்டும் இல்லை, அல்லாஹ் அமெரிக்காலையும் காட்டினான், பெரிய தீ விபத்தை கொடுத்தான். நேற்று வரைக்கும் ஏசி ரூமில் ரொம்ப சேஃப்டாக பார்த்து ரோட்டில் படுத்து கிடக்கிறான், தீ விபத்தில் எரிஞ்சு. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை கொடுத்துட்டான்னா யாருக்கு எப்படி வேணாலும் வரலாம். அல்லாஹ் நம்ம எல்லாம் இறக்கப்பட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கான். நம்ம அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யாமல், நன்றி செய்யாமல், நன்றியிடம் வந்துட்டுருக்கோம். அப்போ நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே நாளில் அவங்களுடைய மொத்த பண்ணைகளும் எரிஞ்சு போச்சு. கவலைப்படலை, தைரியமாக இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட போய் சொன்னான், பற்றியெல்லாம் மொத்த பண்ணை எரிச்சு விட்டேன். நீ எரிச்சிடடா. அவர் என்ன பண்ணார் பற்றியா, இது அசாபத்தும் முசீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மூமின்களோட தன்மை என்னன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களுக்கு எந்த முசீபத்து ஏற்படா என்ன சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவாங்க அப்படிங்கிற அல்லாஹ். அந்த மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னா லில்லாஹி, என்ன அர்த்தம், எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கட்டும் இன்னா லில்லாஹி சொல்லி பாருங்க. நம்ம அர்த்தம் தெரியாமல் சும்மா நாளை வாட்ஸ்அப்பில் என்ன மூத்து செய்யணும்னா இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவோம், ஒரு மெசேஜ் செய்து என்ன, அதுவும் நம்ம அடிக்கலாம் இல்லை, ஆல்ரெடி ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்கோம், ஒன்று போட்டு விட்ருவோம், முடிஞ்சு போச்சு. அதை வாயால் சொல்கிறது கூட இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லணும், அதோட அர்த்தம் விளங்கி சொல்லணும். அதுதான் சுன்னத்து. நம்ம சும்மா இன்னா லில்லாஹி என்ன சொல்லணும். அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு ஏதாவது முசீபத்து ஏற்பட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று வாயால் சொல்லுவார்கள். நம்மளை பல பேருக்கு சொல்ல கூட தெரியறதில்லை. ஏன்னா நம்ம தான் சொல்கிறதே இல்லையே. சொன்னாலே தப்பாக தான் திரும்பி சரியாக வரும். நம்ம தான் சொல்கிறதே இல்லையே. அல்லாஹ் எங்கேயா குரான்ல இது அசாபத்தன் முசீபத்தன் அவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் டைப்பு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொல்கிறான். அவன் டைப் பண்ணுவான்னு சொல்கிறான். வாயால் சொல்லணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வாயால் சொல்லணும். இது நம்ம பல பேர் சொல்ல தெரியறதே இல்லை. இன்னா நில்லா இன்னா நில்லா இன்னா நில்லா இன்னா நில்லா இல்லை, இன்னா லில்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. என்ன அர்த்தம்? நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்ட்டே போகிறோம். எவ்வளோ பெரிய வார்த்தை! அல்லாஹ்க்கான இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாங்கள் யாருக்குரியவங்க? நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள் போது அப்போ எங்கள் சொத்து யாருக்குரியது? என் சுகம் யாருக்குரியது? என் பணம் யாருக்குரியது? என் வீடு யாருக்குரியது? என் உறவு யாருக்குரியது? எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன்கிட்டயே போகிறோம். இந்த வார்த்தையை நம்பி ஒரு வார்த்தை எவ்வளோ தசல் நிம்மதி ஏற்படும். எங்கே இதெல்லாம் ஒரு பொருட்டாங்க. நாங்களே அல்லாஹ்காண்டி இருக்கிறோம், அல்லாஹ்காண்டி போகிறோம், அல்லாட்டே போகிறோம். அவர் முன்னாடி போயிட்டாங்க, பின்னாடி போகிறோம், அவ்வளோதானே. அப்போ அந்த மாதிரி வார்த்தையை இப்போ நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு சபரோடு உட்காந்து திக்கு செஞ்சுருந்தாங்க. படப்படக்கலை. நம்ம சின்ன ஹோ 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 இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிடுமோ, அப்படியானா இப்படி ஆயிடுமோ, இப்படியானா அப்படி ஆயிடுமோ. என்ன படவெட்டி, என்ன பதற்றம், என்ன பயம். அல்லாஹ் நானது நடக்குங்க. அல்லாஹ் நானது நடக்கும். அதான் இன்னால் இல்லை இன்னைக்கு நம்ம அந்த அந்த நம்பிக்கை இல்லையே, அந்த தவக்குள் இல்லையே. என் ரப்பு என்ன நானா அதான் நடக்கும். என் ரப்பு நடக்கும் நடக்காது நினச்சா நடக்காது, முடிஞ்சு போச்சு. அந்த நம்பிக்கை வர மாட்டேது. இன்னைக்கு நம்ம இந்த இடங்கள்லாம் பார்க்க வர்றதுனால நபிமாரோட வரலாறு கேட்டு நமக்கு அந்த நம்பிக்கை வரணும், தவக்குள் வரணும். நல்லா புரிஞ்சுங்க. உள்ளத்தில் தவக்குள் வந்துச்சுன்னா டென்ஷன் வராது, நோய் வராது, படபடப்பு வராது, நிம்மதியாக கூட இருப்பான். எப்போ உள்ளத்தில் தவக்குள் வந்துச்சுன்னா, தவக்குள் இல்லாதனால தான் படபடப்பு வருது, ப்ரெஷர் கூடுது, நோய் வருது. 10 வருஷம் கழிச்சு மூத்தாருவேன், இப்பயே மூத்தாயிரும். அப்போ அல்லாஹ்வுடைய திக்ருகள், அல்லாஹ் மேல நம்பிக்கை மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அவனுடைய வாழ்வை அதிகரிக்கும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பண்ணைகளை எரிஞ்சு போச்சு, நிம்மதியாக உட்காந்து அல்லாஹ் திக்ரு செஞ்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட வந்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பிள்ளைகள்கிட்ட ஷைத்தான் வழி எடுத்தான். பிள்ளைகளும் அத்தா விட்டு போயிட்டாங்க. கணவன் மனைவி மட்டும் இருக்கிறாங்க. நீண்ட வரலாறு, ஒரு மணி நேரத்தை சொல்லலாம். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் அவங்களுக்கு. கணவன் மனைவி மட்டும் இருக்கிறாங்க. இப்போ ஷைத்தான் போகிறான், எல்லா பிள்ளைகள்லாம் பிரிச்சுட்டு. நீ பிரிச்சுக்கிட்ட அவர் என்ன பண்ணார் பாரு. இன்னும் எம்எல் நம்பிக்கை வச்சுருக்காரு, எம்எல்ஏ தவக்கலாக இருக்காரு. என்னாச்சு? சொத்துக்கள் போச்சு, முதல்ல பிள்ளைகள் போயிட்டாங்க, இப்போ ஆரோக்கியம் போயிடுச்சு. ஆரோக்கியம் என்ன போயிடுச்சு? தொழுநோய் வந்துருச்சு அவங்களுக்கு. உடம்பு பூரா புண்ணு, தொழுநோய். என்ன பண்ணுவாங்களாம், அந்த 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 புண்ணை புழுக்கள் அரிக்குமா. அந்த புழு கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து மறுபடியும் புண்ணு மேலே விடுவாங்க. அவன் மனைவி கேட்பான், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அல்லாஹ் அதில் ரிஸ்க் வச்சுருக்கான், அது ரிஸ்க்கை சாப்பிட்டு போட்டோம். இன்றைக்கி எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு காயத்தில், உடம்பு காயத்தில் புண்ணு வந்துச்சுன்னா அந்த காயம் ஹீலிங் ஆகுதுன்னு அர்த்தமா, அந்த காயம் ஆறுதுன்னு அர்த்தமா. நம்ம புழு வச்சு ஐயோ புழு வச்சிருச்சாங்குவோம். இன்றைக்கி டாக்டர் சொல்கிறான், ஒரு உடம்பு நோயில் ஒரு புண்ணு வந்து அந்த புண்ணில் புழு வந்துருச்சுன்னா அந்த நோய் குணமாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தமா. ஏன்னா அந்த புழு வந்து அதில் உள்ள அந்த அசடு, கழிவு, அந்த சீலு, சலம் இதெல்லாம் திண்ட புண்ணை ஆரம்பிச்சிருமா. இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வந்து அவங்க மெடிக்கல் காலேஜில் படிக்கல. ஆனால் அவங்க நினச்சாங்க, என்னுடைய புண்ணில் தான் இந்த புழுவுக்கு ரிஸ்க் வச்சுருக்கான், அல்லாஹ் சாப்பிட்டு போட்டோம். கீழே விழுந்து எடுத்து மேலே விட்டு போவாங்க மறுபடியும். ஆனால் எல்லாம் போனாங்க, மனைவி மட்டும் போகல, கூடவே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பணிவிடை செஞ்சாங்க. பெரிய வரலாறு பொறுமையோடு இருந்தாங்க. இப்போ ஷைத்தான் வந்தான், இந்த அம்மா வழி எடுத்தான். ஒரு அழகான பணக்கார ஒரு கிழவனுடைய தோற்றத்தை வந்தான் ஒருத்தன். வந்து இந்த அம்மா கேட்டாங்க, நீ இவ்வளோ காலமாக அவருக்கு பணிவிடை செஞ்ச வாழ்ந்த முடிஞ்சு போச்சு, என்ன கட்டிக்கிறியா? நான் பெரிய கோடீஸ்வரன், பணம் தரேன். அவர் தலாக் வேண்டது, என்ன கட்டிக்க, நீ சோபம் வாழலாம் அப்படின்னா அவுது பில்லா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னாங்க. கணவன் கூட இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கணவன்கிட்ட கேட்பாங்கன்னா, நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்களேன், நீ துவா செய்ய மாட்டேங்கிறீங்க. எல்லாம் இந்த நோயெல்லாம் குணமாயி நல்லா, நான் இழந்த செல்வம்னு திரும்ப வந்து நல்லா அப்படி நீங்கள் ஒரு துவா கேட்டிங்கன்னா அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்வானே. நீங்கள் துவா செய்யலை அப்படிங்களா? அதுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம், 80 ஆண்டுகள், எத்தனை வருஷம்? 80 வருஷம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு செல்வ போகத்தை கொடுத்துருந்தான், எல்லா மனமகிழ்ச்சி கொடுத்தான், சந்தோஷத்தை கொடுத்தான், நிம்மதியை கொடுத்தான், ராகத்தை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான், இஸ்ஸத்தை கொடுத்தான், பேர் கொடுத்தான், புகழ் கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், அதிகாரம் கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். எத்தனை வருஷம்? 80 வருஷம் கொடுத்தான். இப்போ அல்லாஹ்வுடைய சோதனையும் குறைஞ்சது 80 வருஷமாக இருக்கணும்.
இன்னும் எத்தனை வருஷம் இருக்கணும்? 80 வருஷம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் அல்லாஹ்வை தான் கேட்குறது எனக்கு வெக்கமா இருக்குது. அல்லாஹ் அக்பர். ஆனால் ஈமான் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை கேட்கறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? வெக்கமா இருக்குது. நான் அல்லாஹ்வை கேட்க மாட்டேன். ஒரு கடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானை கூப்பிட்டு எல்லாத்தையும் இழந்தாடுறா. முதல்ல சொத்தை இழந்தாரு, பிள்ளைகளை இழந்தாரு. ஒரு கடத்தில் நினச்சுன்னா அந்த உடம்பு காயத்திலேருந்து சீல் வர ஆரம்பிச்சு நாத்தம் வந்து ஊர் மக்களாக ஊரோட்டு வெளியாக்கிட்டாங்களா? அவங்க ஊர் மக்களாக ஊரோட்டு வெளியாக்கிட்டாங்க. அப்போ சபரோடு இருந்தாங்க. கடைசியில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளோ சோதனைகளுக்கு புரிஞ்சு ஷைத்தானை கூப்பிட்டான். அல்லாஹ் சொத்து பத்தியா அவருடைய எல்லா பண்ணை சொத்து போச்சு. அவரை ஒன்றால் வழி இருக்க முடியுதா? அவரோட பிள்ளைங்களாம் விட்டு போயிட்டாங்க. வழி இருக்க முடியுதா? அவர் மனைவிட்டு வேஷம் போட்டு கேட்டேன், பெரிய கோடி சொன்ன பணக்காரன் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி உன்னால் வழி இருக்க முடியுதா? இல்லை. அவர் உடம்புலாம் நாரி நாத்தம் எடுத்து புழு வந்துச்சு. உன்னால் வழி இருக்க முடியுதா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்தில் உடம்பு பூரா புழுவான். அல்லாட்ட கேட்கலையாம். ஏன்னா அதான் என்ன சொல்லிட்டாங்க, நான் கேது வெக்கமா இருந்தேன் அல்லாட்ட. 80 வருஷம் அல்லா கொடுத்தான், 80 வருஷம் நான் அனுபவிக்கணுட்டாங்களாம். ஒரு கட்டத்தில் இருந்தால் நாக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு. நீ நம்மளாம் என்ன சொல்லுவோம்? என்ன நியாயம் பண்ணானோ உடம்புலாம் அழுகி நாக்கு அழுகி போச்சு அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம உலகத்தில் ஒருத்தனை கஷ்டம் வந்துட்டா அவன் செஞ்ச பாவத்தின் அடையாளங்கிறோம். இது பைத்தியகாரத்தனம். உலகத்தில் ஒருத்தனை கஷ்டம் வர்றது பாவத்தின் அடையாளம் அல்ல. உலகத்தில் ஒருத்தர் செல்வ போகத்தில் வர்றது அவன் நல்லவங்கிறது அடையாளம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். பாவத்துக்கு தண்டனையும் நல்லதுக்கு நன்மையும் அல்லாஹ் எங்கே தருவான்? ஆகிறத தருவான். எங்கள் உடம்பெல்லாம் அழுகி போய் நாக்கு அழுகி போச்சு. அப்போ மட்டும் அல்லாஹ் கேட்டான், அல்லாஹ் உடம்பெல்லாம் அழுகி போச்சு, நான் தாங்கிட்டு இருந்தேன், இப்போ நாக்கு அழுகி போச்சு, உன்னை திக்ரு செய்ய முடியல, துதிக்க முடியல. அதனால யா அல்லாஹ் என் நாக்குக்கு மட்டும் ஷிஃபா கூட நான் கேட்டாங்களா? அல்லாஹ் மொத்த உடம்பு ஷிஃபா கொடுத்து கேட்கறத எதிர்பார்த்துருந்தான். அல்லாஹ் கேளு நீங்கள் கேட்காம இலக்கியமாக இருந்தாங்க. அல்லாஹ் எப்படி கேட்கறது? எனக்கு அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. கடைசி எது கேட்டாங்க? நாக்குக்கு மட்டும் கேட்டாங்க. அல்லாஹ் மொத்தத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க இழந்த சொத்து செல்வம் எல்லாம் திரும்ப வந்துச்சு. குரானே அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து உங்கள் காலால் அடிங்கன்னு சொன்னாங்க. அடித்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஊற்று கிளம்பிச்சு. அந்த ஊற்று தண்ணீரால் குடியுங்க அப்படின்னாங்க. ஊற்று தண்ணி குடித்தாங்க. அல்லாஹ் பூரண ஷிஃபா. இது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பெண்கள் வாசலை சலாம் சொல்லித்தரங்க பார்த்து. இது நாங்கள் இப்போ இருக்கிற வந்து கூஃபா. கூஃபாங்கிறது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்ந்த ஊர். அவங்க தொலை வச்ச மெஹராபன் என்ற பள்ளிவாசல். இது முழுக்க ஷியாக்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஷியாக்கள் என்னென்ன அநியாயம் பண்ணுமோ அவங்களுக்கு குலைக்கிற மாதிரி எல்லா அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் பாருங்கள், அந்த ஆலம் அல்லாஹூ பில் அஜ்ரி யா அமீரல் முமினின்னு சொல்கிறது அவங்க அலியை மட்டும் தான் சொல்லுவாங்க, இருந்த சாமி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி போடு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதா சத்தியகா ஃபாத்திமா. அதேமாதிரி ஹசன் ஹுசைன், வெறும் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி, அவங்க 2 பிள்ளைங்க, இவங்களை மட்டும்தான் இவங்க கொண்டாடுவாங்க தவிர மற்ற சஹாபாவை பற்றி பொருட்படுத்தவே மாட்டாங்க. அந்த ஷியாக்களுடைய ஷியாக்களுடைய எப்படி உலக முஸ்லீம்களுக்கு காபத்துல்லாவோ அந்த உலக ஷியாக்களுக்கு இது முக்கியமான பகுதியில் ஒரு பகுதி இந்த கூஃபாவில் உள்ள இந்த பள்ளிவாசல், அலி ரலியல்லாஹு பள்ளிவாசல். அஸ்ஸலாமு அலைக்கும்.